ஹாய் அனைவருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி கிருத்திகன்றதுனால நேற்றே வீடை க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை சாமான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு படைக்க ரொம்பவுமே ஈஸியாக இருந்தது. நேற்று வச்சுருந்த மருதாணி நல்லா செவந்து போயிருக்குது. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. கை பார்க்கவே இப்போ தான் மங்களகரமாக இருக்குது. அந்த மருதாணிலாம் வச்சாதான் என்னமோ ஃபங்க்ஷன் மூடு ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. பசங்களுக்கு இன்னிலேருந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுனால பசங்க காலையில் எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எழுந்திரிச்சது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அவங்களோடய சேர்ந்து எழுந்திரிச்சிட்டு அவங்களுக்கு காஃபி எல்லாமே போட்டு கொடுத்துட்டு எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருந்தது. முருகருக்கு இன்றைக்கி படைக்கணும் அப்படின்றதுனால பூ எதுவுமே இல்லையா, சரி நம்ம வீட்டில் இந்த பூ இருந்தது, சரி இந்த பூ சாமிக்கு வைக்கலாமான்னு தெரியல. ஆனால் எல்லாம் பூ சாமிக்கு வைக்கலாம், மனசார நம்ம எது வச்சாலும் கடவுள் ஏற்றுப்பார். அதனால் இந்த பூலாம் வச்சு இன்றைக்கி வழிபட்டேன். பசங்களுக்கு எக்ஸாம்ன்றதுனால அவங்க சாமிக்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிக்கிட்டு தான் போனாங்களே. எப்போவுமே பசங்களை நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு படைக்கவே மாட்டேங்க. ரொம்ப ரேர் அப்படின்னா நமக்கு காலையில் எழுந்திரிச்சு உடம்பு முடியலனா மட்டும்தான் கொஞ்சம் நான் டிலே பண்ணுவேன். மற்றபடி பசங்க இருக்கும்போதே படைச்சிட்டு அவங்களுக்கு இலையில சாப்பாடு கொடுத்துருவேன். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இந்த செடியில் இப்போ தாங்க ஒரு பூ வச்சது சூப்பராக இருந்தது.